ஒரு தீக்குச்சி ஒரு விளக்கை ஏத்துது. நம்ம என்ன பண்றோம்? விளக்க வணங்குறோம். விளக்க என்ன பண்றோம்? வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் பித்தன் மட்டும் அந்த தீக்குச்சியை வணங்கினான். ஏன் சார் அப்படின்னு கேட்டதுக்கு, எதற்காக நீங்கள் தீக்குச்சியை வணங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவன் சொல்கிறான், ஏற்றப்பட்டதை விடவும் ஏற்றி வைத்தது உயர்ந்தது இல்லையா? சரியா சொன்னாங்க அம்மா. ஆசிரியரோட நிலையும் அதுதான். ஏற்றப்பட்டவனும் நம்ம ஏறி மேல போயிடுறோம். கீழே இருந்த அந்த இயற்கை, அந்த ஆசிரியரை நாம் மறந்து விடுகிறோம். தயவுசெய்து நினைவு கொள்ளுங்கள், எந்த சமூகம் ஆசிரியரை மதிக்கலையோ அந்த சமூகம் உருப்படாது. நம்ம சமூகம் உருட்டுறோம்ல. மேரி கிளப்பால யாதவ பெண்கள் நிலை பள்ளி உருட்டுமா? நீங்க உருட்டுறீங்களா? அடுத்த நிலை போயிடலாமா? கல்வியில இது வரைக்கும் நான் மதிப்பெண்களே எடுத்ததில்லை அப்படின்னா இதுக்கப்புறம் மதிப்பெண்கள் எடுத்துக்கணும். நான் இது வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்ல எனக்கு வந்ததே கிடையாது, ரெட்ல தான் சார் எங்க மிஸ் எழுதுவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கிரீன்ல தான் எழுதணும். மாத்திடலாமா? படிக்க ஆரம்பிக்கணும். சரிம்மா, கடைசியா ஒன்று சொல்லி காலத்தின் நன்மை கருதி முடிக்கிறேன். அந்த பித்தன்ல தான் ஒரு கவிதை வரும். இயற்கையாகவே குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க? புத்தகத்தை கிழிப்பார்கள். ஆமா தானே? கிழிச்சு குழந்தைகளுக்கு தெரியாதுல்ல, நம்மளாம் குழந்தைகள் தானே. ஆமா தானே? இந்த புத்தகத்தை கிழிச்சு எறியுங்க. பித்தன் மட்டும் சொல்றான், புத்தகங்களே சமத்தாய் இருங்கள், எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். புரியல? புத்தகங்களே சமத்தா இருங்க. புத்தகத்தை சொல்றாரு, சமத்தா இருங்கள், நீங்க தான் குழந்தை, உங்களை பிச்சுறாதீங்க. ஒரே படி படி படிங்க. என்ன பண்ணக்கூடாது? நம்மளை கிழிச்சிடக்கூடாது. அதே சமயம் நாம என்ன பண்ணுவாங்க? சார் நீங்க தான் சொன்னீங்க கிழிச்சிடக்கூடாது, அந்த பத்திரமா வச்சுக்கிறேன் பூஜை அறையில.